ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து ஒரு பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, நானும் அம்மாவும் 13th நைட்டு வந்து சென்னைக்கு போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் போகிறேன். அம்மா என்னை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் போகிறேன். 13th நைட்டு வந்து கிளம்புறோம். 1 month கோர்ஸு. 14லேருந்து அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் நான் போகிறேன். அங்கே போயிட்டு நான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போகிறேன். அது என்ன கோர்ஸ்னால், ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கோர்ஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி. நானும் எல்லாமே போய் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்த கோர்ஸ் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இவ்வளோ நாள் வந்து எனக்கு கிடைக்கல. எங்கேயுமே கிடச்சிது நிறையா இடத்துல வந்து. ஆனால் எனக்கு வந்து ஒரு மன திருப்தியாக இல்லை, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவ்வளோ நாள் வந்து நான் தேடி ஒரு நல்ல ஒருத்தவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த படிக்கிறதுக்காண்டி. ஏன்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் ஆசைப்பட்ருக்கோம். அது எப்படியா இருந்தாலும் நம்ம நல்லா கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ அமௌண்ட் வேறு பே பண்ணுறோம். அதுக்கு அமௌண்ட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. கஷ்டப்பட்டு சேர்ந்து இவ்வளோ தூரம் படித்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ பரவாயில்ல, எனக்கு லேட் ஆனாலும் சந்தோஷம்தான். ஆனால் வந்து நல்ல ஒருத்தவங்கள்ட்ட நம்ம போய் நல்லா படிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அந்த பேக்கிங் பண்ண போகிறோம். நான் சரி இப்போயே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது வாங்க நம்ம பெட்டியில் போட்டுக்கலாம். இப்போது வந்து கொஞ்சம் பேக் பண்ணிடலாம் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்கி சேலை உங்களுக்கு 3 பட்டு சேலை கட்டி பார்க்க தான். அப்புறம் ஜம்கி சேலை உங்க மாடலா கட்டி விட்டாங்கன்னா கட்டி பார்த்தீங்களா? ப்ளவுஸ் எல்லாம் வச்சிருவோம் ஃபர்ஸ்ட். இதுல இதோட 11 வெட்டி பெருசு இல்ல. பிளாக் அப்படி வைங்க. இதோட டாப் ஸ்கீல் இருக்கு பாருங்க. அந்த ரெட் கலர் அதுவும் அந்த டாப் இருக்கு. இது அதுக்கு இதுக்கும் ஒரே டிஃபரன்ஸ். அது இதுவும் இங்க கீழே ஒரு டாப் இருக்கு. இது
ஃபஸ்ட்டு ரெட்டி போய் களைச்சி நீ அடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஷர்ட் போதும் இல்லை இதெல்லாம் வச்சுங்க இதே வச்சுருக்கேன். முதல்ல இதில் வைக்கணும்னா எடுத்து வைக்கவா? வேண்டாம் வேண்டாம் போட்டு இதில் வச்சுக்கலாம். அது ஸ்ட்ரைட்டாக உடஞ்சிட்டு இல்லை இதில் தான் வைக்கணும். வேண்டாம்மா வேண்டாம் வைங்க இது வைங்கன்னு சொல்கிறேன். இது நேராக உள்ள இறக்கி உடனே எடுக்கணுமா? அதனால இதில் எடுக்க முடியாது. விட்டுங்க அதில் வச்சுக்கிறேன். போர்வை மட்டும் இதில் வச்சுருக்கோம். போர்வை வச்சு கண்ணாடி வச்சு அவ்வளோதானே? அவ்வளோதான் இல்லை இது தெரிஞ்சுக்க கட்சி போயிருக்கா அதை வச்சுக்கலாம். இது நான் யூஸ் பண்ணவே இல்லைம்மா. அப்படியே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணவே இல்லை. இது கலரே ஐயே நைட்டு குட்டினா நாளைக்கு சாயந்தரம் தானே. சரி அவ்வளோதான். சரி இது கண்ணாடி மேலாப்புல வச்சிருங்க. அந்த போட்டோக்குள்ள சுற்றி இதில் வச்சிருங்க. உடைய அவ்வளோதான் கைஸ். ஒரு பெட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வைக்க முடியாது எங்களால். இருக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வேற வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு ஒரு பெட்டி ரெடி பண்ணிட்டோம். இன்னும் இந்த ஒரு பேக். ஆனால் இந்த ஒரு பேக்லேயே முன்னே தூக்கிங்கன்னா விட்டு நான் தூக்கி பண்ண முடியாது. இந்த பேக் உள்ள வச்சுக்கணும். அந்த பேக்கும் உள்ள வைக்கணும். இது வைக்கணும். அது வைக்கணும். எல்லாம் இந்த ஒன்றில் வச்ச முடியுமா? வச்ச முடியும். ஜிப்பை போட்டு ஜிப்பு போடு. இதில் வந்து இதில் தான் இது நான் வச்சுக்கிறேன். ஒரிஜினல் எடுத்துட்டியா? ஜெராக்ஸ் எல்லாம் அப்புறம் எடுத்து நான் வச்சு ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு அந்த டாப் எடுத்துட்டு வருவா. அந்த ஆலியா டாப் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ இன்னும் இதில் என்னென்ன நம்ம வைக்கணும்? இந்த போரை வைக்கணும். அது ஒரிஜினல்லாம் இதில் வைக்கணும். ஒரு பெட்டி நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேக் அதில் போய் எடுத்து தர வைக்கிறியா? கொஞ்சம் துணியை வச்சுட்டு இருந்துச்சேன்னா இது வரைக்கும் வச்சிரு துணியை. அப்புறம் இதை வச்சு மேலே துணி வச்சுக்கோ. சைட்லேயும் துணி 4 பக்கமும் துணி இருக்கும். எடுத்துக்காத
இதை வச்சு விட்டுருலாம். நைட் ட்ரெஸ் பாருங்க எத்தனை எடுத்துருக்கீங்க. வீட்டு வச்சுக்கலாம். ஒரு பேண்ட் ஒரு இது அப்படியே இருக்கு. டிஷர்ட் பேண்ட் டிஷர்ட் பேண்ட் டிஷர்ட் இதுக்கு அந்த டிஷர்ட் இங்கே அவுத்து நான் இதுக்கு நான் எடுத்தேன். இதுக்கு எடுத்தேன் ஓகேவா. 1 2 3 4 போதும். ஒரு நாள் 2 நைட்டி அந்த வலுவல் அதை அடிச்சு எடுத்துட்டியா? அந்த வலுவல் ஸ்டாக் நைட்டி க்ளோஸ் பண்ணு. அது வேண்டாம். எடுத்துக்க. எல்லா பிள்ளைங்களும் போட்டுருந்தா போட்டுக்க. அதனை அதை எடுத்துக்கிறேன். பிள்ளைங்களாம் எப்படி போட்டுருக்காங்க என்னன்னு பாரு. அது போட்டுருந்தா வச்சுக்க, இல்லைன்னா விட்டுரு. அப்படி நீங்க தான் கொஞ்சம் எஜ்ஜி வேணும். என்னன்னா ஷால் எல்லாம் ஷால் போடுற வேலையே இருக்காது. இவ்வளோ ஷால் எடுத்துக்கிட்டு ஏன் ஷால் எப்பொழுது போட்டு இந்த ஷால் இருக்கு. காலேஜுக்கு போட்டு போற மாதிரி போட்டு வைக்கிறீங்களா? காலையில ஷால் போடுவேன். உள்ளுக்குள்ளே உனக்கு ஹாஸ்டலும் உள்ளறையே. இது எல்லாமே சுடிதார் ஷால் தான். சுடிதாருக்கு செட் ஆகிட்டு டாப்ஸ். இதெல்லாம் ஓகே பண்ணேன். நான் வைக்கணும். வாட்ச் கட்டி ஒரு பேண்ட் கையில வச்சுக்கேன். வளையல் என்ன எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போட்டு மேக்கப்லாம் பண்ணா என்ன பண்ணுவேன்? இல்லை பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி செட்டு இருந்தது? இது இவ்வளோதான் எடுத்திருக்கு. அப்புறம் பேண்ட் இவ்வளோதான் எடுத்திருக்கிற. ஒன்றுதான் எடுத்திருக்கிற. குட்டி பேண்ட் எடுத்துருக்கேன். தோடு இவ்வளோதான் எடுத்திருக்கிற. எடுத்துருக்கேன். சரி, இப்படி போட்டுருக்கேன். உடஞ்சிடாதா உனக்கு? இந்த மாதிரி இது மாதிரி சொருக்கி வைக்கணுங்களா? அதனால இந்த மாதிரி போட்டேன். சரி, வீட்டில் இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த மாதிரி இது இன்னும் நீ போடவே இல்லையா? போடாத நல்லா இருக்கா? இல்ல இந்த டே காலேஜ் போட்டுருக்காங்க. அவங்க கிளாஸ்க்கு போகும்போது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த செயின் பேண்டு அந்த ப்ரைஸ்லெட்டு வளையல் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இப்படி வச்சாச்சு. வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கா அதனால வச்சாச்சு. இதில் வந்து நம்மளோட மேக்கப் திங்ஸ்
ஒன்றுமே இல்லை, மாய்ஸ்சரைசர், ஐலைனர், ஐலாஷ் அதுதான் இருக்குது. சீக்கிரமாக போகணும். அதான் இதில் இங்கே வரையில் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் துணி இல்லையா? அவ்வளோதான். இது என்ன இது வைக்கணுமா? ஒன்று பேக் வச்சு வேணா வச்சுக்கலாம். ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அது எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் ஏதாவது நோட்டு பென்சிலும் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். பென்சிலு ஆனால் இன்னும் என்னன்னா எனக்கு அதுக்குள்ளே ஒரு நச்சுங்க ஒன்று அது மட்டும் எடுக்கணும். இது ஒரு வாட்டி இதுக்கு போகிறாங்க, கிளாஸ்க்கு போகிறது. இது இந்த பேக் வச்சு இது வச்சுக்கலாம். பேக் சுற்றி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய கொடுங்க. வேறு எதுவும் வைக்கணும்னு சொல்கிறீங்க? வேறு என்ன வைக்கணும்? வாட்டர் பாட்டில் வைக்கணும், பேக் வைக்கணும், அந்த ட்ரெஸ் வைக்கணும். அது மேலே வச்சுக்கலாம். அதில் வச்சுக்கலாம். இது இன்னும் வாங்கி போடுறதுல இருக்கு. பேக் மாட்டிக்கலாம். ஃபோன் வந்து ஃபோன் ப்ளூடூத் சார்ஜ் ஏதாவது வச்சு அதை மாட்டிக்கணும். ஃபேன் போடலையா? என்ன அப்படியே இருக்குது? அதான் நான் அந்த ஐயோ அங்கே பாருங்க, நல்ல வேலை மெயினான ஹேண்ட் பாக்ஸ். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப மெயினான ஒரு இது. இது வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் ஆகும். அதெல்லாம் வாங்கி போடுற போது என்ன எல்லாம் அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கும் கொண்டா. சரி, இது வந்து இது என்ன பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து எங்கள் அக்காவோட பொண்ணு வந்து வாங்கி வச்சிருக்கா. இந்த மாதிரி அதை சுற்றி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோன்னா, இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வாங்கலை. வாட்டர் கேன் மறந்துட்டு இது வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அது
எங்க அக்கா பார்த்துட்டு விளக்கு மாத்தாலே அடிக்கும். இவங்க குறுத்து பிடிக்கிற மாதிரி வாங்கிருக்கு. ஆனா இப்போ வந்து நான் எடுத்துட்டு போறேன். அது தெரியாம வந்துச்சுன்னா காணமே எங்க வச்சா அப்படின்னு தெரியாம இந்த மாதிரி எங்க அம்மா 1 மாசம் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கேன். அடுத்த மாதம் வந்து சரி எங்க இருந்து எடுத்தோமோ அங்கேயே நான் வந்து பத்திரமா வச்சிடறோம். ஏன்னா வாட்டர் கேன் வாங்காத ஒரு காரணத்தினால இப்ப நான் அதை எடுத்துட்டு போறேன். வீடியோ பார்த்துச்சுன்னா திட்டுனால அக்கா ஒன்றும் சொல்லாது. ஆனா அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது மேலாப்ல வெளியே எடுத்து சைடுல அயன் பாக்ஸ் இது இந்த கேப்ல இருக்கு. கடமை வேற கையில் எடுத்துக்கிறோம். வாட்டர் பாட்டில் இதை உள்ள போட்டுக்க. என்ன பிரச்சனை? வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். அந்த வாட்டர் பாட்டில் நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். இதை தூக்கி அப்படியே உள்ள போடுவேன். என்ன கொக்கி வைக்கிறவங்க குடிக்க வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது. வைக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. இன்னும் அதில் வந்து இன்னும் நிறையாவே வைக்க வேண்டியது இருக்குது. இன்னும் இந்த போர்வையெல்லாம் எங்கள் அம்மா அது நல்லா இல்லை, வேறு போர்வை எடுத்துக்கொண்டாங்க. வேறு போர்வை எடுத்து அதை வைக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கடையிலலாம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கி அப்படியே மேலாப்பில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாங்கி போடலான்னா அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது நாள். சரின்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம போட்டாச்சு, எல்லாம் அடிக்காச்சு. இன்னும் கொஞ்சம் கடையில் வாங்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கி அப்படியே மேலே போட்டுக்கிற மாதிரி போட்டுட்டு வேறு என்ன பண்ண வாங்கினோம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளோதான் வச்சுட்டோம். ஏதாவது மறந்துட்டோம்னா அங்கே எதாவது வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இருங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அடிக்கிருக்கோன்னு. அவ்வளோதான். இந்த சூட்கேஸ் ஒன்று, இந்த பேக் ஒன்று, இந்த சைடு பேக் ஒன்று. ஏன்னா ஃபோனு பர்ஸு காசுலாம் இதில் வச்சுக்கன்னா என்னால் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாது. இது 3 தான் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் ஏதாவது வரும். இன்னொரு பேக் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஏம்மா எங்கள் அம்மா வரனால எனக்கு வந்து எந்த கவலையும் இல்லை. ஏம்மா எங்கள் அம்மா இருக்க வரையும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. தூக்கிக்கிறது சரி, எல்லாம் சரி. அப்படியே இருந்து என் தங்கச்சிங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். இதில் யார் மேம்? ஓ நீங்கள் இருங்க. அந்த மேம் பாருங்கள் எங்கள் ஹைட். ஐயோ இங்கே இருக்கீங்களா மேம்? சாரி சார், நான் மேலேயே தேடிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் மேம். நான் மேலேயே தேடிக்கிட்டு இருக்கேன், கடைசியில் கீழே இருக்காங்க. ஓ கிளாஸ் டீச்சர் இவங்க. ஓ கிளாஸ் லீடர் நீங்கள். ஸோ ஓகே உங்கள் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள். சயின்ஸ் டீச்சர். சயின்ஸ் இங்கிலீஷ். தமிழ் அண்ட் மேத்ஸ். இவங்க சோசியல் அண்ட் டிராயிங். ஓகே மேம், நாங்கள் வந்து போயிட்டு வரோம். இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. பாய். சரி, நான் ஊருக்கு போகிறேன்ல, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கொஞ்சோண்டு ஃபீல்டு. இன்றைக்கி ஒரு நாள் தான் என் கூட இருப்பேன். அப்புறம் 1 மாதம் கழிச்சு தான் வருவேன். சரி, ஃபீல் பண்ணல, பார்ப்போம். நீங்கள் சரி பார்ப்போம். அம்மா எனக்கு சொல்லும் போது வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி நான் இதில் அப்படியே அட்டாச் பண்ணி தான் போடுவேன். நீ சொல்ல. நான் போகிறேன் இல்லை, உனக்கு ஃபீல் ஆகியிருக்கா இல்லையா? இருக்கு. ஒன்று என்னது? சண்டை போட ஆகுது. உண்மையாக ஃபீல் பண்ணுறியா பண்ணலையா? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ சொல்ல அஸ்மா, என்னை ஃபீல் பண்ணுறியா பண்ணலையா அஸ்மா? சொல்ல அஸ்மா. நீ தான் அக்கா. பார்த்தீங்களா, அஸ்மா தான் உண்மையாக சொல்லுது. நீ தானே அக்காவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என் ஃபீல் பண்ணுவது தானே நான் போயிட்டா. எதுக்காண்டி ஃபீல் பண்ணுவ நீ? சொல்லு, எதுக்கு ஃபீல் பண்ணுவ? சரி, அப்படியே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல வரையும் கொஞ்சம் மனசு சந்தோஷமா. நீங்கள் சொல்லுங்கள்,
ஃபீல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? யார் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சொல்லுங்க. நானே இல்லை, எந்த தாயா இருந்தாலும் ஒரு நாள் பிள்ளைங்க பிரிஞ்சுனாலும் ஸோ சரி விடுங்க, ஹார்ட்டு டச் பண்ணிட்டீங்க. 20 நாள் உன்னை விட்டுட்டு இருக்கிறோங்கிறது அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். சரி ஓகேம்மா, 20 நாள் உன்னை விடுங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொன்ன வரையும். 10 மாசம் வயிற்றுக்குள்ள இல்லை, அவ்வளோதான். கூட இல்லை. எப்படியோ இப்போ வந்து என் தங்கச்சிக்கு வந்து என்னை மிஸ் பண்ணல, பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு வந்து என்னை மிஸ் பண்ணின்னு சொல்லிடுச்சு. அது வேறு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி எங்கள் அம்மாவும் என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம போய் அங்கே ஃபோன் பண்ணி கேட்போம். எவ்வளோ சந்தோஷம் பேசுகிறதுலே தெரிஞ்சிடும்ல. அவளுக்கு தெரியும் மிஸ் பண்ணுவாளுங்க. மிஸ் பண்ணுறோன்னு சொன்னா நீ அந்த இயக்கத்தில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? படிக்க விட்டுட்டா என்ன பண்ணுறது? அதனாலதான் ரொம்ப 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 ஹார்ட் டச் பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறேன். நான் வந்து யாரும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா நான் இல்லை அப்படி சொல்லல, எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமே தெரியல. விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ நாள் இருக்க போகிற அப்படிலாம் தெரியல. நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் போகிறேன். ஏன்னா இதுக்காண்டி நான் ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படா படிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது எனக்கு கிடச்சிருக்கு. போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே வீடியோ போடுறேன். பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நிறையா பேர் வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. இவ்வளோ பேர் பார்க்குறீங்களா, ஒருத்தர் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாலே கொஞ்சம் சந்தோஷமாயிரும். அதனால் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே மறந்துடாமல் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே, பாய். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோ போடலாம் இருந்தால் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் கொஞ்சம் இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.